கதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கிருஷ்ணமோ கமலபத்ராட்சமோ திவ்யாபரணபூஷிதமோ திரிபங்கி லலிதாகாரமோ அதிசுந்தரமோகனமோ பாகமோ தக்ஷிண புருஷமோ அந்யஸ்திரீரூபிணமோ ததா சங்கம் சக்கரம் ச அங்குசம் ச புஷ்பபானம் ச பங்கஜமோ இக்ஷுசாபம் வேணுவாத்யம் ச தாரயதௌ புஜாஸ்லகைகே ஸ்வேதகல்தானுலிப்தாங்கம் புஷ்பவஸ்திரத்ரிகுஜ்வலம் சர்வகாமார்த்த சித்தியர்த்தம் மோகனம் கிருஷ்ணமாஸ்ரயே. நம்முடைய நாராயணியத்தில் உயர்ந்த ஒரு சம்மோகன கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைஞ்சுட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்கும் நினைவுல இருக்கும், நாமக்கல்லிலிருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தூரத்திலேயும் கரூர் மாங்கல் பாலத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய மோகனூர் ரயில்வே நிலையத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் நமக்கு அழகாக காட்சியளிக்கக்கூடிய கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஸ்ரீ சம்மோகன கிருஷ்ணன் திருக்கோயிலில் சம்மோகன கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சம்மோகன கிருஷ்ணரானவர் அழகான ஒரு காட்சியை நமக்கு அளிப்பவர் இங்கு எவ்வாறு வந்தார், இந்த பிரதிஷ்டையானது எவ்வாறு ஏற்பட்டது என்று நமக்கு மனதிலே தோன்றுகின்றது அல்லவா? வைகானச ஆகமத்தை தோற்றுவித்த விகனச மகரிஷியினுடைய சீடரான மரீச்சிக்கு பகவான் ரகசியமாக இங்கு காட்சியை அளித்தாராம். அதாவது எம்பெருமானுடைய அவதாரத்திலே உயர்ந்த அவதாரங்கள் 3. ஒன்று நரசிம்ம அவதாரம், மற்றொன்று ஸ்ரீராம அவதாரம், மற்றொன்று ஸ்ரீகிருஷ்ணனுடைய அவதாரம். அந்தந்த அவதாரங்களிலே ரகசியமாக தன்னுடைய சேவையை பகவான் பல ரூபத்திலே அவர்களுக்கு அளித்தது மகான்கள் வழக்கமாக கூறுகின்றார்கள். நிருசிம்மாவதாரத்திலே 16 திருக்கைகளோடு அவதாரம் பூர்த்தியாகும் போது இரண்யகசிபுக்கு நரசிம்மன் ரகசிய சேவையை அளித்தாராம். ஸ்ரீராம அவதாரத்திலே 2 திருக்கரங்கள் வில்லும் அம்புமாக இருந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி 4 திருக்கரங்களோடு சங்கு சக்கரத்தை தாங்கிக் கொண்டு ரகசிய சேவையை மண்டோதரிக்கு அளித்தாராம். அதே போன்று ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்திலே பாதி ராதையாகவும் பாதி கண்ணனாகவும் மரீச்ச மகரித்திக்கு தான் காட்சியளித்த வைபவத்தை தான் இங்கு சம்மோகன கிருஷ்ணனுடைய ரூபமாக திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். திருவடியிலிருந்து திருமுடி வரை அவருடைய தரிசனத்தை அடைந்தோம். 4 திருக்கரங்களிலேயும் பற்பல ஆயுதங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். ராதை தன்னுடைய திருக்கையிலே சங்கை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த சங்கினுடைய தரிசனமானது நமக்கு ஞானம், கல்வி, நல்லொழக்கம் என்ற ஒரு பலனை அளிக்குமாம். மற்றொரு கரத்திலே பத்மம் என்று சொல்லக்கூடிய தாமரையை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். உலக ரகசியம் தாமரை போல ஒரு மலர்ச்சியான ஒரு வாழ்க்கை. இந்த தசகத்திலே கபிலவாசுதேவன் தான் அவதரித்து எந்த ரகசிய தத்துவங்களை வாழ்க்கையினுடைய உபதேசமாக கூற இருக்கின்றார்களோ அதை உள்ளடக்கி இங்கு தாமரையை ராதை தாயாரானவள் வைத்துக் கொண்டிருக்கின்றார். 5 புஷ்பங்களை கொண்ட பஞ்ச புஷ்பங்களை கையில் தாங்கிக் கொண்டிருக்கின்றார். பஞ்ச பூதங்களால் வரக்கூடிய தாக்கமும் பஞ்ச இந்திரியங்களால் வரக்கூடிய தீமைகளும் நமக்கு வராமல் பாதுகாக்கப்படுகின்றது. எம்பெருமானுடைய திருக்கையிலோ ஒரு திருக்கையில் சக்கரத்தை தரிசிக்கின்றோம். சகல ஆபத்தில் இருந்தும் அந்த சக்கரம் நம்மை சம்மோகன கிருஷ்ணன் காப்பாற்றுவாராம். அங்குசம் என்ற ஒரு ஆயுதத்தை கண்ணன் தாங்கிக் கொண்டிருக்கின்றார். கலியிலே நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் இந்த அங்குசத்தினுடைய தரிசனத்தால் சம்மோகன கண்ணன் போக்குகின்றார். கரும்பு வில்லை கையிலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய திவ்ய தரிசனம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியமும் வம்ச விருத்தியும், அது மட்டுமில்லாமல் தாம்பத்திய ஒற்றுமை இல்லாமல் கணவனும் மனைவியும் பிரிந்து இருந்தால் இந்த சம்மோகன கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனம் அவனுடைய கரும்பனுடைய ஒரு தரிசனம் பிரிந்தவர்களை ஒன்று கூட்டுகின்றது என்ற ஒரு பலனாக கூறுகின்றார்கள். மற்ற திருக்கரங்களிலே இருக்கக்கூடிய வேணுவான புல்லாங்குழல் ராதை பாதியும் கண்ணன் பாதியும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய புல்லாங்குழலுடைய ஒரு திவ்ய தரிசனமானது வம்சத்தை விருத்தி செய்வதாகவும் எப்போதுமே நம்முடைய மனதிலே அமைதியை ஏற்படுத்துவதாகவும் நாம் நினைத்த பலன்களை நமக்கு அளிப்பதாகவும் இவன் தான் கையிலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆயுதங்களும் ராதையினுடைய ஆயுதங்களும் கூட சம்மோகன கண்ணனிடத்திலே நமக்கு பற்பல பலன்களை அளிக்கின்றதாம். இதோ நிர்மால்யமாக காட்சியளித்த கண்ணன்
திருமஞ்சனத்திற்கு தயாராகிவிட்டான். சுக்கிரவாரமான வெள்ளிக்கிழமையிலே துவாதசியிலே காண கிடைக்காத அவனுடைய திருமஞ்சனத்தை நாம் இதோ தரிசிக்கின்றோம். உயர்ந்த தீர்த்தத்தால் அவனுக்கு அபிஷேகம். அது மட்டுமா, சம்மோகன கண்ணன் பழங்களையும் தேனையும் மாதுளை முத்துக்களையும் தான் உள்வாங்கிக் கொண்டு இதோ அபிஷேகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றான். ஆஜ்யம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நெய்யனுடைய ஒரு அபிஷேகம், சங்கதாரை சக்கரதாரை. அது மட்டுமா, பால் இல்லாமல் அபிஷேகம் பூர்த்தியாகுமா? இந்த தரிசனமே நமக்கு சர்வ பாவங்களையும் போக்க வல்லதாக உயர்ந்த க்ஷீராபிஷேகம், பாலால் அபிஷேகம். பாலபிஷேகம் பூர்த்தியானவுடன் உயர்ந்த தைரால் அபிஷேகத்தை தரிசிக்கின்றோம். அது மட்டுமா, இளநீராலும் குளிர்ச்சியாக அவன் தன்னுடைய அபிஷேகத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றான். மஞ்சளும் செங்கழு நீரும் வாசிகையும் நாறு சாந்தும் என்று மஞ்சப்பொடியால் அவனுடைய அபிஷேகம். வாசனை கலந்த திருமஞ்சன பொடிகளாலும் இதோ சம்மோகனுடைய ரூபத்தில் அபிஷேகத்தை தரிசிக்கின்றோம். ஆகா, கடைசியாக இவன் குருவாயூர் கண்ணன் அல்லவா? இவனுடைய திருமுகத்திலே அங்கு அரைக்கப்பட்ட வாசனையான சந்தனத்தை கலபச்சாத்தாக சார்த்தி அவனுக்கு சொர்ணங்களை எல்லாம் அணிவித்து கலபச்சாத்தோடு சொர்ணாபிஷேகம், கடைசியாக அந்த கட அபிஷேகம் என்று உயர்ந்த குடத்தால் அபிஷேகம் செய்து அவனுடைய திவ்ய ஹாரத்தையும் நாம் அடைகின்றோம். அவன் இந்த திருமஞ்சன தரிசனத்தால் சகலவிதமான பாவங்களையும் நமக்கு போக்குபவனாக இதே திவ்ய தரிசனத்தோடு இதோ குருவாயூருக்கு நாராயண பட்டத்திரி எவ்வாறு கர்தமனுடைய வாழ்க்கையை தொடர்கின்றார் என்ற வைபவத்தை கேட்பதற்காக நாம் திரும்பிவிட்டோம். குருவாயூரப்பா, கர்தமருக்கும் தேவகூதிக்கும் உத்தமமான 9 பெண்கள் பிறக்க தான் சந்நியாசாசிரமத்தை ஸ்வீகரிக்க வேண்டும் என்று சொன்ன கர்தமரிடத்திலே தேவகூதியானவள் அவர்களுக்கு உயர்ந்த மாப்பிள்ளையை பார்த்து கன்னிகாதானம் செய்து கொடுத்தவுடன் தாங்கள் சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற வேண்டுகோளை வைத்தவுடன் அதற்கு ஒத்துக்கொண்ட கர்தமரும் தேவகூதியும் சேர்ந்து தங்களுடைய கன்னிகைகளை கன்னிகாதானம் செய்து கொள்வதற்காக உயர்ந்த மாப்பிள்ளைகளை தேடினார்களாம். இவர்களுக்கா உயர்ந்தவர்கள் கிடைக்காமல் சென்று விடுவார்கள்? உத்தமமான குருவாயூரப்பா, உன்னுடைய அருளை பெற்றவர்கள். அதனால் வனயான சமுத்தியதோ பிகாந்த இதகிருத்வ ஜனனோ சுகோன்யவாசேத். 9 பேருக்கும் ஒரே சமயத்துல மாப்பிள்ளையை பார்த்து அவர் கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தாராம். கலைன்ற பெண்ணே கிருஷ்ணா, மரீச்சின்ற மகர்ஷிக்கும் அனசூயை அத்ரிக்கும். அதனால தான் ஒரு தம்பதிகளுடைய ஒரு ஒத்துமைனா அத்ரி அனசூய மாதிரி இருக்கணும்னு சொல்லுவோம். அனசூயைக்கு அந்த ஒரு தன்மை வந்ததற்கு காரணம் அவ அம்மாவான தேவகூதி. அதனால அந்த அனசூயை அத்திரிக்கும், ஸ்ரத்தை என்ற ஒரு பெண்ணை அங்கீரஸ் என்ற மகர்ஷிக்கும், ஹவிர்பூவை புலஸ்தியருக்கும், கதியை புலகருக்கும், கிரியையை கிரதுவுக்கும், கியாத்தின்ற பெண்ணை பிருகுன்ற மகர்ஷிக்கும், அருந்ததி அவளும் உத்தமமான ஒரு பெண். நம்ம அம்பி மிதித்து அருந்ததி பார்க்கிறதுன்னு நம்முடைய கல்யாணங்கள்ல சொல்லுவோம். மன வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அருந்ததியை பார்க்கணும். அந்த உத்தம பெண்ணான அருந்ததியை வசிஷ்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். 9வது பெண் சாந்தின்னு பேரு. அந்த சாந்தியை அதர்வனர்ன்ற ஒரு மகர்ஷிக்கு விவாகம் பண்ணி கொடுத்தாராம். 9 பெண்களுக்கும் உத்தமமாக கல்யாணத்தை முடிச்சார். அப்பத்தான் இவருக்கு ஒரு மனசுல ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட்டுதான் கூப்பிட்டார் தேவகூதிய. 9 பெண்களுக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டு நான் சன்னியாசம் வாங்கிக்கலான்னு நீ சொன்னேன். என்னுடைய கடமையை நான் முடிச்சுட்டேன். அதனால நான் இப்ப சன்னியாசாசிரமத்துக்கு கிளம்பலாம? உன்னுடைய உத்தரவை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் மகாபதிவிரத. உன்னுடைய மனசை கஷ்டப்படுத்திட்டோ, உன்னிடத்துல சொல்லாமலோ, உன்னுடைய அனுமதி பெறாமலோ நான் சன்னியாசாசிரமத்தை ஸ்வீகரிச்சேன்னா, அதாவது எடுத்துட்டேன்னா எனக்கு அது ஒரு பலனையே அளிக்காது. நீ என்ன சொல்றேன்னா, அப்பதான் தேவகூதி சொன்னான், 9 பெண்களை பெற்றோம், அவர்களுக்கு கல்யாணத்தை நம்ம பண்ணி கொடுத்துட்டோம், நீங்களும் சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, எனக்கு ஒரு துணை வேண்டாமா? நீங்களும் போயிட்டு இந்த காட்டுல பிந்து சரஸ்ல நாமத்தனம் தனியா இருந்தா என்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துறது? அதனால எனக்கு துணையாக ஏதாவது ஒரு ஆண் மகன் எனக்கு இருந்தா போறோம். ஒரு ஆண்மகன் எனக்கு கிடைத்தவுடன் நீங்க தாராளமா அவனுக்கு 5 வயசு ஆன உடனே உபநயனத்தை பண்ணி வச்சுட்டு நீங்க சன்னியாசத்தை வாங்கிக்கலான்னு தேவகூதி பிரார்த்தனை பண்ணா. கர்த்தமருக்கு அது சரின்னு தோணித்து. வாஸ்தவம் தான், உன்னை தனியா விட்டுட்டு போக கூடாதுன்னார். இவோ இப்படி பிரார்த்தனை பண்ணதுனால தான் பகவான் கபில வாசுதேவனாக இவர்களுக்கு வந்து பிறக்க போறார்.
கர்தமருக்கு சந்நியாசத்தை, அப்பாவுக்கு சந்நியாசத்தை பிள்ளை வந்து கொடுக்க போறார் மகாவிஷ்ணு சொரூபமாக. அதனால்தான் பாகவதமோ நாராயணியமோ கபிலவாசுதேவனுடைய அவதாரமோ கபிலவாசுதேவனுடைய உபதேசமோ கபில கீதைன்னு பேர் அடுத்த தசகத்துல வரப்போறது. அது உத்தமமாக பகவான் அவதாரம் பண்றதுக்கு இவருடைய பிரார்த்தனையானது அமைஞ்சதான். அவரும் சரின்னு ஒத்துண்டார். 9 பெண்கள் தம்மை பெற்ற பிள்வும்மை நாடி துன்பமே நீங்கி இன்ப வாழ்வினை அடைய எண்ணி அன்புடல் இருந்த போதும் மனைவியில் விருப்பினுக்காய் உன்னுடைய வரவை நோக்கி 100 ஆண்டு காத்திருந்தார். 14 தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாட்டு, அதே மொழிபெயர்ப்பு. உன்னுடைய வரவுக்காக குருவாயூரப்பா நீ கபிலவாசுதேவனாக அவதாரம் பண்ணணும். நீ அவதரிச்சேன்னா தேவகூத்திய உன்னுடைய பொறுப்புல விட்டுட்டு கிளம்பலாம்னு மனைவியில் விருப்பத்திற்கேற்ப உன்னுடைய வரவை நோக்கி 100 ஆண்டு காத்திருந்தான். 100 ஆண்டுகள் மறுபடியும் இவா 2 பேரும் வாழ்க்கையை நடத்தினா. பகவானுடைய அனுகிரகத்தால கிருஷ்ணன் கபிலவாசுதேவனாக மோகனமாக இப்ப எந்த ரூபத்துல நம்ம சுவாமியை மோகனூர்ல தரிசனம் பண்ணிட்டு இருக்கோமோ அதே அதிசௌந்தரியமான மோகன ரூபத்தோட அவர் அவதாரம் பண்ணக்கூடிய அழக 14வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்துல தொடர்றார் பட்டத்ரி. குருவாயூரப்பா நிஜபர்த்ருகிராபவன் நிஷேவா நிரதாயாமத தேவதேவகூத்யாம் கபிலஸ்துவம் அஜாயதா ஜனானாம் பிரதயிஷ்யன் பரமாத்ம தத்துவ வித்யாம். 9 பெண்களுக்கு அப்புறம் 10வது ஒரே ஒரு பிள்ளையாக குருவாயூரப்பா சர்வாலங்கார பூஷிதனான தாங்கள் மகாவிஷ்ணுவே இந்த ரூபத்தோட அவதாரம் பண்ணியிருக்கேன்னு உங்களுடைய ஒரு தீட்சண்யம், முகத்துல இருக்கக்கூடிய ஒரு காந்தி, இதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி கபிலவாசுதேவனாக கபிலஸ்துவம் அஜாயதா ஜனானாம் பிரதயிஷ்யன் பரமாத்ம தத்துவ வித்யாம். எந்த அவதாரத்துக்குமே ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? ராமனோ கிருஷ்ணனோ நரசிம்மனோ அவதாரம் பண்ணது துஷ்ட நிக்கிரகம் சிஷ்ட பரிபாலனம், துஷ்டர்களை அழிக்கிறது நல்லவர்களை காப்பாத்துறது. கபிலனும் ஒரு அவதாரம் தான். அந்த கபிலாவதாரம் தசாவதாரத்துல இல்லைனாலும் பகவானுடைய அம்சாவதாரங்கள் விசேஷமான அவதாரங்கள் எத்தனையோ இருக்கு. அதுல கபிலன் யாரையும் அழிக்கிறதுக்காக அவதாரம் பண்ணல நாராயண பட்டத்ரி. துஷ்ட நிக்கிரகம் கிடையாது, சிஷ்ட பரிபாலனம் உண்டு, எல்லாரையும் பகவான் காப்பாற்றிட்டு தான் இருக்கார். ஆனா இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்னன்னா பிரதயிஷ்யன் பரமாத்ம தத்துவ வித்யாம். உலகத்துல எல்லாரும் நல்ல கதியை அடையறதுக்கு, முக்கியமாக கலியுகத்துல சுலபமான மார்க்கத்தோட பகவானை எப்படி அடையலாம்னு உபதேசம் பண்றதுக்காக குருவாயூரப்பா மோகனமான ஒரு ரூபத்தோட கபில வாசுதேவனாக தாங்கள் அவதாரம் பண்ணேள். அம்மாவான தேவகூதியும் அப்பாவான கர்தமனும் உங்களை சோஸ்திரம் பண்ணி கொண்டாடினாராமேன்னு அவதாரத்தை தொடர்றார். எவ்வாறு தொடருகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் மோகனூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமியினுடைய மற்ற திவ்ய தர்சங்களோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.